Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துருக்க நம்ம RJ Tamil Windows. நான் உங்களை RJ ரஞ்சித் வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான டெலிகிராம் பாட்டு ஒரு படத்தை நீங்கள் நேம் சர்ச் பண்ணாலே அந்த படத்தை அப்படியே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த பாட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ரொம்ப நாள் வச்சு வீடியோ போட்டு, சாரி ஃபார் தட். ஓகேவா? ஸோ டெலிகிராம் பாட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அந்த பாட்டுக்குள்ளே வந்துடலாம். ஐ எம் சர்ச்சிங் பாட், ஐ கேன் சர்ச் மூவிஸ் அண்ட் சீரீஸ்னு வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த பாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மூவிஸோ சீரீஸோ சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ பழைய படம் வரைக்கும் நான் தேடிக்கலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பழைய படம்லாம் தேடலாம். எல்லா டேட்டா பேஸ்லேருந்தும் தேடி அந்த படம் இருந்து கிடச்சிருச்சுன்னா இந்த பாட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஆனால் டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ நான் அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அவ்வளோதான், நீங்கள் டேரெக்டாக இப்போ படம் பேர் தேட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஒரு படம் சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாட் எல்லோரும் யூஸ் பண்ணுவோம், இருந்தாலும் சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணி சென்ட் கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த படம் வரும். ஸோ நான் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டான படம் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ எனக்கு படம் கிடச்சிருச்சு பாருங்கள். நம்ம என்ன தான் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டாலும் அது என்ன கேட்கணும், டிட் யூ மீன் எனி ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு காட்டும். ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த படம் இருந்துச்சு அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இப்படி தான் இந்த பாட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது இன்னொரு படம் தேடலாம், அனுப்பிட்டேன். ஸோ இந்த படமும் இப்போ தேடி வந்துடும். ஸோ இந்த படம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு சைஸ் பிரிச்சிருக்கும் கரெக்டாக 480p, 1080p, 720pன்னு. ஸோ இப்படி தான் இந்த சர்ச் வந்து ஒர்க் ஆகுது. இன்னும் ஒரே ஒரு படம் தேடிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு படம் சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படமும் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ கைதின்னு சர்ச் பண்ணேன், இப்போ கைதி வந்துருச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே இங்கே வந்துடும். அதாவது அலாம் டியூரேஷன் எவ்வளோ, படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்துடும். சமுத்திரம் சர்ச் பண்ண சமுத்திரமும் வந்துடுச்சு. நாளை தீர்ப்பு விஜய் படம் அது சர்ச் பண்ண அது வந்துருச்சு. நீங்கள் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் தீர்ப்பு வந்து தப்பாக போட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னாச்சுன்னா, டிட் யூ மீன் எனி ஆஃப் திஸ் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ரிலேட்டட் கீவேர்ட்ஸில் இருக்க மூவிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ அப்படி எடுத்து வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த படம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சர்ச் பண்ணோம்னா அந்த படம் வந்துடும். ஸோ இப்போ நான் எந்த படம் டவுன்லோட் பண்ண போகிறேன்னா இந்த படம் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன். இந்த டாக் பேக்கில் ஒரு ஸ்க்ரோலிங் இஷ்யூஸ் இருக்குது, அது உண்மையை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும். ஸோ இப்போ இதுதான் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஜாயின் மை அப்டேட் சேனல் டு யூஸ் திஸ் பாட்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது என்னென்னா இவங்களோட மெயின் சேனல் ஒன்று இருக்குது, ஓகேவா? அதில் ஜாயின் பண்ணால் தான் இந்த பாட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும். சாரி சார், சாரி ஃபார் தேட். ஸோ மெயின் சேனலில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் வெளில வந்துடுவேன். இப்போ ட்ரைன்னு கொடுக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆகுது. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா சில டைமில் மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வந்து ஷார்ட்ஸில் போய் அது ஷார்ட் யூஆர்எல் லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த ஷார்ட் யூஆர்எல் லிங்க்கில் தான் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஏன்னு தெரியல, உங்களுக்கு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த ஒருவேளை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ன்றனால டேரெக்டாக டவுன்லோட் ஆகுதான்னு தெரியல. ஸோ நான் இந்த படம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமும் திருப்பி இன்னொரு படம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்போவே எனக்கு இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்படி தான் இந்த பாட்டு இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. அப்படி இல்லை ஷார்ட் யூஆர்எல்ல போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஷார்ட் யூஆர்எல்ல போய் எப்படி எடுக்கிறதுன்னு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி வருது பாருங்கள். ஸோ நீங்கள் கேட்ட படத்தை உங்களுக்கு அனுப்பி விட்டேன்னு வரும். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த பாட்டுக்கே போயிடும். பாட்டில் போய்ட்டு நம்ம ஷார்ட் URL எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் கைதியும் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மேபி அது ஃபஸ்ட்டு படம்ன்றனால டேரெக்டாக டவுன்லோட் அலோவ் பண்ணிட்டாங்க போல். ஸோ ஷார்ட்டில் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் கொடுத்துக்கலாம். க்ரோம் கொடுத்துடலாம். ஸோ இதில் தான் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வெரிஃபை பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் வெயிட் 18 செகண்ட்ஸ்ன்றாங்க. உங்களுக்கு இது வழியாக தான் இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஆக்சுவலி இந்த ஷார்ட் URL கொடுக்குறாங்கல்ல, நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போகிறோம் இல்லையா? ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ ப்ளீஸ் வெயிட்னு வந்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 1 to 1.5 minutes இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த ஷார்ட் URL போய் எடுக்கணும்னா. நான் ஸ்பீடாக யூஸ் பண்ணிவிடுவேன். எனக்கு ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ண தெரியும்னாலும் அவங்க கொடுத்துருக்க செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கெட் லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதோ கண்டினியூ பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே மேலே வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் கரெக்டாக. ஸோ இப்போது லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த வெரிஃபை பட்டன் கொடுத்துக்கலாம். ஸோ இன்னும் 4 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். மோஸ்ட் ப்ராப்ளி நான் இதுக்கு வந்து ஜிஷோ தான் யூஸ் பண்ணுவேன், டக்கு டக்குன்னு நேவிகேட் பண்ணி போகிறதுக்காக. ஸோ 4 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ திருப்பி கண்டினியூ பட்டனு கொடுத்துட்டேன். இப்போ இந்த க்ளோஸ் ஆட் அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் இதெல்லாம் வந்து இது பண்ணிவிடுவேன், லைக் ட்ரிம் பண்ணிவிடுவேன் இந்த வெயிட்டிங் டைம் எல்லாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, முடிஞ்சிருச்சு. திருப்பி கண்டினியூ கொடுக்க சொல்கிறாங்க. கண்டினியூ கொடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். இதோ வந்துட்டோம் பாருங்கள். யுவர் லிங்க் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடின்றாங்களா? 1 செகண்டு, அவ்வளோ முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து கெட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணோம்னா திருப்பி டெலிகிராமுக்கு போகும். டெலிகிராமில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கெட் லிங்க் இருக்கா, இது கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கெட் லிங்க் கிளிக் பண்ணோன்னா டெலிகிராமுக்குள்ளே போயிடும். கொடுத்தாச்சு.
அதோ வந்துருச்சு பார்த்தீங்களா?